வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து, அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்தது. 9 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க கீ ரிலீஸ் பண்ண. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சண்டே எக்ஸாம்ஸ் நடந்ததுன்னா டியூஸ்டே அல்லது வெனஸ்டே, அதிகபட்சம் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுவே டிலே தான். ஏன்னா இவங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்க போது, கீஸ் இருக்க போது. இவங்க கீஸை எதையும் செக் பண்ணிட்டு வெளியிடல. நல்லா புரிஞ்சுக்கணும். கீஸை செக் பண்ணிட்டு வெளியிட்டாங்கன்னா தவறு இருக்காது. அவங்க என்ன கீ கொடுத்தாங்களோ அதே தான் வெளியிட போறாங்க. இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு PDF டெஸ்ட் பேப்பர்ல டிக் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். எது ஆன்சர்னு டிக் பண்றது. அந்த 200 கேள்விகளை டிக் பண்றதுக்கு இவங்களுக்கு 9 நாளுக்கு மேலேயே எடுக்கிறாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு டிலே ஆகுது அப்படின்னா அதற்கு எவ்வளவோ காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு இதுல டிலே ஆச்சுன்னா சொல்லலாம். எல்லா எக்ஸாம்ஸுமே டிலே ஆகும். அப்படி இவங்க நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண மாதிரி தெரியல. இங்க பாருங்க, 11ல கண்டக்ட் பண்ணாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 11 நவம்பர், அதுக்கப்புறம் ஜனவரில ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா நடந்த எக்ஸாம்ஸ் தான். அது திரும்ப 25 ஒண்ணு நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்னும் அந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப இல்ல. ரெண்டாவது இது தனியா பண்றாங்க. சேர்ந்த இல்லாம தேர்வர்களை பாத்தீங்கன்னா மழை உழைச்சதுக்கு உள்ளாக்குறாங்க. எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க, ஒரு 2 நாள்ல நீங்க கீஸ வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கறத பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த கீழ அவங்களுக்கு டைம் இல்ல, எந்தெந்த கீ எல்லாம் தவறுதலாக நீங்க குறிச்சிருக்கீங்க, நீங்க குறிப்பீங்க, சரிங்களா? அதற்கு அவங்க சோர்ஸ் எடுத்து அனுப்பணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடியது, புதுசா உள்ளவங்க கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு கேள்விக்கு அனுப்பிச்சாலே போதும், அப்படி அந்த கேள்விக்கு அவங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுத்தா அது எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க, யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. அதற்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டவுட், நீங்க மத்தவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு இதுல டவுட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் நீங்க அந்த கேள்விக்கு சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா அனுப்புங்க. அந்த நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் அப்படின்னா, இந்த மாதிரி கீஸ் ரிலீஸ் பண்ண பின்னாடி இந்த தவறுதலாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எல்லாருமே அனுப்பணுமா சார்? நான் அனுப்பாம மறந்துட்டேனே, அதனாலதான் எனக்கு வரல அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஃபைனலா ஒரு ஃபைனல் கீஸ் டிசைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எவாலுவேட் பண்ண போறாங்க. அது ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க அனுப்புற கேள்விகள், உங்களுக்கு என்ன ப்ரூஃப் கிடைக்குதோ அந்த கேள்விகளுக்குள்ள ப்ரூஃப் வச்சு நீங்க அனுப்பலாம். டிஎன்பிஎஸ்சி இந்த சோ கால்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்து கீஸ ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுல என்ன மாதிரி எல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டினுக்கு பி ஆன்சர், ஆனா டிஎன்பிஎஸ்சி சின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பீன்றதான் கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா அது பீன்னு மாத்திடுவாங்க. ஏற்கனவே நீங்க சி யாராவது போட்டிருந்தா மதிப்பெண் கிடைக்காது, பி போட்டவங்களுக்கு தான். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு 2 விடைகள் கூட இருக்கு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விடைகள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சில கேள்விகளுக்கு விடையே இருக்காது, அந்த கேள்விகளுக்கு இருக்காது, விடையே இல்லைனாலும் எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்க. அந்த அப்ப நீங்க கேட்கலாம், அதான் சார் ஒரு கொஸ்டின் ஆப்ஷன் இ இருக்கு. ஆப்ஷன் இங்கிறது எதற்காக தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அதான் ஒரு கேலி கூத்தான விஷயம். கிட்டத்தட்ட நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுதான். அது என்ன காரணத்துக்காக கொண்டாடுறாங்களோ அது பண்றதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது எதற்காக கொண்டாந்தது அப்படிங்கிற ஹிஸ்டரி தெரியாதவங்களுக்கு சொல்றேன். குரூப் 4ல ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்தது. நிறைய பேர் காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி டாப் 100 அந்த ஆஸ்பிரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு பாத்தீங்கன்னா டோட்டலா டிஎன்பிஎஸ்சில விசாரிக்க போகும்போது இந்த மாதிரி முறைகள்ல ஈடுபட்டது தெரியல, ஒண்ணுமே தெரியல. டாப்பருக்குலாம் ஒண்ணுமே தெரியல. டாப்பர்லாம் நான் அங்கங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டே படிச்சு டாப்பர் ஆனே அப்படின்னு சொன்னார். டாப்பர்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாடஸ் ஆப்பராண்டி என்ன அப்படின்னா, எக்ஸாம்ல எதுவுமே ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, வரும்போது அந்த ஓஎம்ஆர் ஷீட் அங்க இருந்து சென்னைக்கு போகும்போது வர்ற வழியில அந்த வேன்ல மாறி அந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. அதான் மாடஸ் ஆப்பராண்டி. அப்படிதான் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கீஸ் உடனே அந்த கொஸ்டின்ஸ் வச்சு கீஸை கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தனியா அந்த ஃபில்அப் பண்ணிருக்காங்க. அதனால டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமே நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல 200 கேள்விகளுக்கு ஃபில் பண்ணணும். எந்த ஒரு பர்டிகுலர் கேள்வியும் ஃபில் பண்ணாம இருந்தா இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு டிடெக்டே பண்றாங்க. எல்லா கேள்விக்கும் நீங்க ஏதாவது ஒரு மார்க் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியவில்லை என்றால் ஆப்ஷன் இ போய் மார்க். அப்போ அது எதற்காக அந்த ஈங்கிற கான்செப்ட் கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டது அப்படின்னா, அது இப்ப இல்ல, பயப்படாதீங்க, சரிங்களா? நான் சொல்ல போறது அதாவது, ஒரு நான் இப்ப சொன்னேன்ல, சில கேள்விகளுக்கு எதுவுமே ஆன்சரா இருக்காது. எதுவுமே ஆன்சர் இல்ல அப்படின்னா அப்ப யாரெல்லாம் ஈய போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண் கொடுக்கறது மாதிரி அப்ப கொண்டாந்தாங்க ஆரம்பத்துல. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவு மடத்தனமான விஷயம் அப்படிங்கிறது. இப்ப எதுக்கு ஈ இருக்குது அப்படின்னா, திரும்ப ஆஸ்பிரண்ட் யாருமே ஈ எல்லாம் போடவே மாட்டாங்க. நல்ல விவரம் தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட் யாருமே ஈ போட மாட்டாங்க. ஏல இருந்து டிக்குள்ள நீங்க எது வேணாலும் போடலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் போடணும். இந்த டேலி பண்ணி போட சொல்றாங்களா, அதெல்லாம் டேலி ஆகிறதே கஷ்டங்க. ஏன் டேலி ஆகிறது எல்லாம் ரொம்ப, இப்போ கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் 4 போன்றது, குரூப் 2 போன்றது. இந்த 100 கொஸ்டின்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் உட்காந்து இந்த பிரிப்பேன். நான் பிரிச்சு ஸ்டாஃப்ட்ட கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரி, செகண்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், தேர்ட் கொஸ்டின்ஸ் பாலிட்டி, ஃபோர்த் பாலிட்டி, அதுக்கப்புறம் சயின்ஸ், அப்ப
அப்புறம் சயின்ஸ்ல கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாத்துக்குமே குறிச்சிடுவேன். இந்த 100க்குமே குறிச்சிட்டு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணுங்க. பிசிக்ஸ் எவ்வளவுப்பா, ஹிஸ்டரி எவ்வளவு, அல்லது இப்போ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 10, இப்ப 10 யூனிட் அப்ப இருந்துச்சுன்னா இப்பதான் 6 யூனிட் மாத்திருக்காங்க. இந்த 10 எவ்வளவுப்பா அப்படின்னு கூட்டணும்னு பார்த்தா டேலி ஆக 100 கேள்விக்கே இந்த வராது. இதே மாதிரிதான் அங்க நம்ம எண்ணும் போது நிறைய மிஸ்டேக் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாமே கரெக்டா பண்ணினவங்களுக்கு தான் அது வந்து டேலி ஆகும். இல்லைன்னா திரும்ப டேலி ஆகும். அதுக்குதான் டைம் கொடுக்குறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பயங்கர மன உளைச்சல். எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்ட். 1-2 விட்டு இருந்தா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதை வந்து நீங்க நம்ம கரெக்டா செக் பண்றது ரொம்ப கஷ்டம். அது சில சமயம் வந்து நேரா பார்த்தாலுமே ஒரு மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்ஸ் ஒரு கொஸ்டினை விட்டோம்னா திரும்ப நம்ம பண்ணும்போது அதை விட்டுரும். இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிஞ்ச பின்னாடி ஏற்கனவே தேர்வு நல்லா பண்ணல அப்படிங்கிற அந்த இதுல இருக்கும்போது, சில தேர்வுகள்ல இருக்கும்போது, இப்ப குரூப் 2 மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. தமிழ் மீடியம் படிச்சவங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உண்மையிலேயே பிரச்சனை அப்படின்னா தமிழ் வழியில வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக போது அவங்க எப்படி வேலை வாங்கிடுவாங்க. நல்லா பண்ணவங்க, ஓரளவு நல்லா பண்ணவங்க. இந்த தமிழ் மீடியம் ஆனா பிஎஸ்டிஎம் கிடையாது. அவங்களுக்கு தமிழ்ல தான் படிப்பாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆங்கிலத்துல படிச்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும்போது அப்ப யாருக்கு அட்வான்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ் அண்ட் ஆங்கிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமமற்ற தன்மை தான் கண்டிப்பாக இருக்கிறது. திரும்பவும் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்லியிருக்கேன், ஆங்கில கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸிலாம் சொல்ல வரவே கிடையாது. எப்பவுமே கம்பேர் பண்றது. சில பேருக்கு வந்து அந்த புரிஞ்சுக்கக்கூடிய ஐக்யூ திறன் இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த சொல்றேன். ஆங்கில கொஸ்டின்ஸ் ஈஸின்னு சொல்ல ரிலேட்டிவ்லி எப்பவுமே ஈஸி டஃப்ங்கிறது எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி சொல்றோம். வெறுமன ஆங்கிலம் மட்டும் இருந்ததுன்னா கொஸ்டின் டஃப். கம்பேர் டு தமிழ் குறைந்தபட்சம் 5 கேள்விகள். அது ஆங்கில ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும். தமிழ் தெரிந்த ஆங்கில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டு பாருங்க தெரியும். சரிங்களா? குறைந்தபட்சம் 5 கேள்விகள் தான் சொல்லி 5 to 8 அது எல்லாமே அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பை கொஸ்டின்ஸ் பார்த்து தான் நான் சொன்னது. அது சில பேருக்கு புரியாது. அது புரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக இங்கே இல்ல, பிரிலிம்ஸ்லயும் இந்த பிரச்சனை இருந்தது. அதான பேசணும். அப்படியே இருந்தா கூட ஒரு நீங்க நார்மலைசேஷன் ஃபார்முலாவை வந்து அதை ஸ்டடி பண்ணீங்கனாலே, அதை அனலைஸ் பண்ணீங்களாலே, டேட்டா அனாலிசிஸ் பண்ணீங்களாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். கொஸ்டின் பேப்பர் வந்து யாருக்கு டஃப், யாருக்கு இது, எத்தனை பேர் அதிக மார்க் எந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க, எந்த பர்சன்டேஜ்ல எடுத்திருக்காங்க, இவங்க என்ன பர்சன்டேஜ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நார்மலைசேஷன் தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணிடலாம். ஆனா நார்மலைசேஷன் வந்து நாங்க சொல்லல, எங்க சொல்லல, நாங்க வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அதுக்கு வந்து ஒரு இது சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கூட கேட்டிருந்தாங்க. அதை இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்லி இருக்கிறாங்க, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் முதன்மை தேர்வு தொகுதி 2A, அதாவது குரூப் 2A மெயின்ஸ். இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு இயல்பாக பண்ணுங்க. அதானே கேக்குறாங்க. அதான் நார்மலைசேஷன். அந்த நார்மலைசேஷன் நடைமுறை பின்பற்றப்படுமா அப்படின்றதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க அவங்களே அப்படின்னா, எப்பவுமே இவங்க ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க பாருங்க, கேள்வி கேட்போம் அப்படியே அசத்துற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. கமலஹாசன் ஆன்சர் பண்ணுவார்ல, அது மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு 2 தொகுதி 2A பணிகள் தேர்வுக்கான அறிவிக்கை எண் 8/2024/4/2024 குறிப்பிட்டுள்ளபடி நிர்ணயிக்கப்பட்ட தேர்வு திட்டம் மற்றும் தேர்வு நடைமுறை திட்டம் ஆகியவை பின்பற்றப்படும். அதை பாத்துக்கங்க. அதுல என்ன சொல்லியிருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது, அதனால அதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நார்மலைசேஷன்ஸ்க்குரிய அந்த ஃபார்முலா, சில பேருக்கு நார்மலைசேஷன்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்ஸ் நடத்துறாங்கன்னு வச்சு, இப்போ இந்த நார்மலைசேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே எக்ஸாம் எழுத போறாங்க, ஆனா அவங்களுக்கு வெவ்வேறு தாள் இருக்கு. அப்படிங்கும்போது 2ஓட கணிதத்தன்மை ஒரே மாதிரி பண்ண முடியாது. அந்த சமயத்துல நார்மலைசேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் இருக்கு. நான் அப்புறம் டீடைலா சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் ஷிஃப்ட் இருக்கு. இப்போ மார்னிங் ஒரு ஷிஃப்ட் நடத்தும், ஆஃப்டர்நூன் நடத்தும், எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள், ரயில்வே போன்ற தேர்வுகள். அப்ப அந்த மாதிரி டிஃபரண்ட் ஷிஃப்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை எக்ஸாம் நடக்கும்னு வச்சுக்கீங்களேன். அப்ப 10 தடவை எக்ஸாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து நடந்தவர் வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா, எங்க பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னு பாரு. இன்னொரு தடவை நடந்தது ஐயோ எங்க டஃபா இருந்தது. அப்ப இது 2 பேர்த்தையும் நார்மலைஸ் பண்ணணும். அப்படியே போட்டா அந்த ஈஸியா இருந்ததுல அதுல உள்ளவங்க வந்து மதிப்பெண் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க நிறைய பேர் வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் இயல்பாக்குவதுதான் அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற மெத்தட். எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த நார்மலைசேஷன்ஸ் நீங்க பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்கன்னா அவங்க மார்க் பார்ப்பாங்க. நான் வந்து இவ்வளவு மார்க் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னொருத்தங்க என்னன்னா, நான் கால்குலேட் பண்ணேன், அவங்க கரெக்டா கொடுத்துருவாங்க, கீஸ் கொடுத்துருவாங்க, நீங்க ஆன்சர் பண்ணதும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறது கிடையாது. அங்கதான் டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்கு. ரயில்வேலாம் நீங்க இதை ஆன்சர் பண்ணீங்க, இது உங்களோட கீ, இது தப்பு, இதான் ஆன்சர் அப்படின்னு கரெக்டா கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சதை விட, நமக்கு வர வேண்டியதுன்னு நினைச்சதை விட, கால்குலேட் பண்ணதை விட அதிகமா வரும். இப்ப நம்ம நினைச்சதை விட அதிகமா மதிப்பெண்கள் உண்மையிலே வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, நம்ம எழுதுற ஷிஃப்ட்ல இருக்க பேப்பர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி டஃபர் கொஸ்டின்ஸ். இப்ப நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க எழுதுறது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியர் கொஸ்டின்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வச்சு இங்க தமிழ் ஆங்கிலம் மொத்தம் 60 கேள்விகள். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 60 கேள்விகள்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சரிங்களா? இதை வச்சு யாரும் உடனே இப்படியா அப்படிலாம் சொல்ல வேணாம். எக்ஸாம்பிள் இந்த தமிழ்ல
தமிழ்ல வந்து முதல் மதிப்பெண் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போட்ட பின்னாடி ஒரு 60 கேள்விகளுக்கு மட்டும் கால்குலேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல இந்த எழுதுனா எல்லாரையும் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ்ல எடுத்தவருக்கு வந்து 56 வருது. 56னா அவருக்கு 56 தெரிஞ்சு கிடையாது. யாருக்கு 56 வருது அப்படின்னா அவர் கொஞ்சம் லக்கும் பிளே பண்ணிருக்கும், சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஆங்கிலத்திலையும் ஒருத்தருக்கு 58 வருது. 88 தான் ஃபர்ஸ்ட் மார்க். 58 தான் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த 58 எத்தனை பேர் வேணா எடுத்துக்கலாம். அதே மாதிரி தமிழ்ல 56ங்கிறது எத்தனை பேர் வேணா. அப்போ இந்த நார்மலைசேஷனோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த 56 58 மார்க் எடுத்தாங்கல்ல இவங்க 2 பேர். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவர் ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஏங்கிறவர் இந்த 56 எடுத்திருக்காரு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பிங்கிறவர் இந்த 58 எடுத்துக்காரு அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குமே ஒரே மதிப்பெண் வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா, அதான் அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலால கால்குலேட் பண்ணும்போது இவங்க 2 பேத்துக்கும் ஒரே மதிப்பெண். இவர் இங்க டாப்பர், இந்த டாப்பரும் ஆங்கிலத்துல டாப்பரே 2 பேரையும் ஒரே மதிப்பெண் கிடைக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணணும் இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். சோ இதுக்குதான் இந்த ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலால என்னென்னலாம் தெரியும்னா எத்தனை பேர் இந்த 56 எடுத்தாங்க, அங்க எத்தனை பேர் 58 எடுத்தாங்க, வேரியேஷன் என்னது, மீன் என்னது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது, இதெல்லாம் வச்ச ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா தான் இந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா தான். அது வந்து சயின்ஸ் பிரகாரம் சரியாக ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபார்முலா. அதுதான் இயல்பாக்கம் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இதே மாதிரி தான் பெர்சன்டைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கேட் போன்ற தேர்வுகள் எழுதுறீங்க நீங்க, பேங்க் எக்ஸாம், நீட் எக்ஸாம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த பெர்சன்டைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். சரிங்களா? இந்த மாதிரி பெர்சன்டைல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2-3 இப்ப கேட் எக்ஸாம்ஸ்லாம் நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வேலிட் இருக்கும். அடுத்த வருஷம் போறதுக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வச்சுட்டீங்க அப்படின்னா பண்ண முடியும். எந்த வருஷம் மார்க் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஈஸியா ஆச்சுன்னா அடுத்த வருஷம் கூட உள்ளவங்க எல்லாம் போயிடுவாங்க, இந்த வருஷம் உள்ளவங்க கிடைக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் டஃப் இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிக கம்மியா எடுத்து இந்த வருஷம் இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்போ வந்து பெர்சன்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்சன்டைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதே தான், அந்த டாப்பர்ஸ் ஈக்குவேட் பண்ணுவாங்க. போன வருஷம் டாப்பரையும் இந்த வருஷம் டாப்பரையும் 2 பேரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் மார்க்ஸ்ல வந்து வித்தியாசம், அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வித்தியாசம் இருக்கு. பெர்சன்டைல்ல அவங்கள ஒன்னா ஆக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த நம்ம நார்மலைசேஷன் வேணும்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, பழைய வீடியோ பார்க்க மாட்டாங்க. இதற்காக வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க, அதுக்கு ஒருத்தனும் வந்து வரவே இல்லை. அதுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா குரூப் 4ல வந்து தமிழ்ல தூக்கும் போது நீங்க யாருமே வரல அப்படி நீங்க போய் உண்ணாவிரதம் இருந்தீங்களா? அதை பத்தி குரூப் 4 தமிழ்ல தூக்குனதுக்கு வந்து ஏதாவது நீங்க பண்ணீங்களா? தமிழ்ல தூக்குனதுக்கு ஆங்கிலத்தை எடுத்ததுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்களா? ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஒரு லெட்டராவது எழுதுனீங்க? டிஎன்பிஎஸ்சிக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. இதே மற்ற மாநில தேர்வர்கள் அப்படின்னா எவ்வளவு இதா பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ நீங்க நம்ம பாருங்க. நீங்க வந்து கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து இப்போ ஆங்கிலம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா பண்றாங்க, தமிழ் ஆங்கிலம். அது மாதிரி இல்ல கவர்மெண்டோட இதெல்லாம் பாருங்க நிறைய இது வந்து எல்லாமே ஜிஓ நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்க வச்சுக்கீங்களேன், கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நீங்க உங்க மெயில் அனுங்க, நீங்க தமிழ்லயே மெயில் கேட்டாலும் ரிப்ளை என்ன வரும், ரிப்ளை ஆங்கிலத்தை தான். அப்போ இந்த ஆங்கிலத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஆங்கிலத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அப்போ சொன்னதான், குரூப் 4ல ஆங்கிலத்தை வைக்கணும். தமிழையும் வச்சிங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா நார்மலைசேஷன் பண்ணணும். வச்சீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணணும். தமிழ் தகுதி தேர்வு வைக்கணும். உடனே கேட்பாங்க தமிழ்ல உள்ளவங்களுக்கு ஆங்கிலம், தமிழ்ல உள்ளவங்களுக்கு ஆங்கிலம்ங்கிறது தேவையில்லை. ஆனா ஆங்கிலம் உள்ளவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வைக்கணும். தகுதி தேர்வுல வந்து யாருமே குவாலிஃபை ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாது. 40 மதிப்பெண்கள் தான் எடுக்கணும், அது ஈஸியா எடுத்துருவாங்க. சரி, தமிழ் மாணவனுக்கு வந்து கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஆங்கிலத்துக்கு வந்து தமிழ் வச்சீங்கன்னா தமிழ் மாணவனுக்கு ஆங்கிலம் வைக்கணுமே அப்படின்னா அது வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்ல இருந்ததுன்னா தேவைப்பட்டதுன்னா வைக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். அப்படி இருந்தா ஓகே. இந்த காணொலி வந்து மெயினா வந்து இந்த டிலே ஆகுதே அப்படிங்கிறதுக்காக போடுவோம். அட்லீஸ்ட் போட்ட பின்னாடியாவது காக்கா உட்காரதான் பணம் பலம் விழுந்த மாதிரி இன்னைக்காவது வரக்கூடாதா அப்படி ஒரு நபாசை. நான் போன தடவை போட்ட உடனே அன்னைக்கு பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி நபாசையில தான் அந்த வீடியோவே காணொலியே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அப்படியே இந்த மற்ற விஷயங்கள் நார்மலைசேஷன் இது எல்லாத்தையுமே நான் பேச வேண்டியது. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் இது, அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க. மற்றபடி கோர்ஸ் சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் இருந்தா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த 2025 ஆல் கோர்சஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், மெட்டீரியல்ஸ் எட்ஸெட்ரா. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப சில நடக்கூடிய அந்த ஆன்லைன் வகுப்புகள் இது உங்களுக்கு அனுப்பப்படும். லிங்க், டைரக்ட் லிங்க் உங்களுக்கு அனுப்பணும். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ். நன்றி. கொஞ்சம் டீசெண்டா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணு. கொஞ்சம் ஐக்யூவை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்றதை யோசிக்கணும். எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா அப்படியே ஏன்னா அதானு பண்ணாது. நன்றி.